ஒரு காலத்தில் எப்படி ஒரு ஊரில் 4 பேர் 5 பேர் தான் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, 4 பேர் 5 பேர் தான் ட்ரிங்க்ஸ் பண்ணாமல் இருக்காங்க இன்றைக்கி. அப்போ ஸ்பாவும் அதோட பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்துட்டு, ஸ்பாலாம் இப்போ எல்லாமே போர்டு வச்சு யூனிசெக்ஸ் பார்லர்னு போர்டு வச்சே இருக்குது. நீங்கள் ஒன்றும் ஒளிவு மறைவாகவோ சந்திலே புந்திலே அந்த காலம் மாதிரிலாம் இல்லை. இப்போ ப்ளைன் ஏரியாவில் ப்ரைம் ஏரியாவிலே அது இருக்குது. அப்போ ப்ரைம் ஏரியாவில் அதில் தப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தானே. அது ஒரு தொழிலாக தானே பார்க்குறாங்க, அது ஒரு பிஸ்னஸ், அப்படி தான் பார்க்கப்படுகிறது. இந்த தொழிலில் அதிகம் ஈடுபடுவோர் பெரும்பாலும் வட மாநிலத்தவர்கள் தான். இப்பொழுது தமிழ்நாட்டிலும் இது பரவி வருகிறது. இந்த கலாச்சாரத்தை நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதான் சொல்கிறீங்களா, கலாச்சாரம் அப்படின்னு. பண்பாடு மாறாது, கலாச்சாரம் என்பது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறும். பண்பாடுங்கிறது நம்மளோட பண்பாடு மாறாது. வாங்க உட்காருங்க சாப்பிடுங்கிறது நம்மளோட பண்பாடு. பார்த்து 2வது சிம் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறது நம்மளோட பண்பாடு. ஆனால் மாறாது, கலாச்சாரம் மாறிக்கிட்டே இருக்கும். வேஷ்டி சட்டை கட்டணும், நீ ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட்டு போடுறோம்ல, அதுமாதிரி கலாச்சாரம் மாறுது. வட மாநிலத்தினா இப்போ நேபாள், வடகிழக்கு மாகாண நேபாள், அசாம் இதில் உள்ளவங்க தான் ஆரம்ப காலங்களில் இதில் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லா தொழிலையுமே எல்லோரும் வந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாட்டு பெண்கள், கல்லூரி பெண்கள், குடும்ப பெண்கள் கூட ஸ்பாக்களில் வேலை செய்கிறாங்க.